Excuse me, Honorable Prime Minister. Madam, I would appreciate it if you could just hear me on this. I apologize. Is it all right if I converse in Tamil? I think. கௌரவ பிரதமர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். கௌரவ பிரதமர் அவர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இந்த சபையில் நான் பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு வேதனைக்குரிய விஷயம். சமீபத்தில் நான் பெயர்கள் இந்த இடத்துல பாவிக்க விரும்பலை. சமீபத்தில் நுவரேலியா மாவட்டத்தில் உள்ள ஒரு வைத்தியசாலையில், ஒரு முக்கியமான வைத்தியசாலையில், அரசு வைத்தியசாலையில் ஒரு இளம் பெண் இறந்திருக்காங்க. அந்த இளம் பெண் இறந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிற்பாடு ஒரு குற்றச்சாட்டு வெளியே வந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டு என்னவென்றால், பிரேத பரிசோதனை பண்ண பிற்பாடு அன்னைக்கு இரவு அதே வைத்தியசாலையில் வேலை செய்கிற 3 ஊழியர்கள் மைனர் ஸ்டாஃப் இரவு நேரத்தில் பூட்டை உடைச்சிக்கிட்டு உள்ளார போயிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. இப்போ இது சம்மந்தமாக என்னோடய அபிப்பிராயத்தை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இதில் நடக்கிற விஷயம் என்ன, இதில் உண்மை என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அரசாங்கம் கட்டாயம் பொறுப்பெடுத்தாகும். ஏன்னா இன்றைக்கி மலையகத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு பக்கம் வாதம் இருக்கும், இல்லை அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது சம்மந்தமாக பேச விருப்பம் இல்லை, இது சம்மந்தமாக வெளியே கொண்டு வர விருப்பம் இல்லை. ஆனால் இது ஒரு குடும்பத்தின் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, ஒரு சமூகத்துக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ பல்வேறு தரப்பினர்கள் அவங்களோட அபிப்பிராயங்களும் அவங்களோட குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னான்னு அரசாங்கம் கட்டாயம் கண்டுபிடிச்சாகணும். அதே வைத்தியசாலையில் வேலை செய்யும் ஒரு மூத்த மருத்துவர் அவரோட ஸ்டேட்மெண்ட், அவரோட வாக்குமூலத்தை மீடியா ஊடக பிரிவுக்கிட்ட வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. இந்த 3 நபர்கள் உள்ளார போயிருக்காங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காங்க, நாங்கள் வச்சிருந்த மாதிரி அந்த சடலம் இப்போ இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. அதனால் நான் யார் மேலேயும் இதான் நடந்திருக்கு இதான் நடக்கலைன்னு சொல்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது. அரசாங்கம் இது சம்மந்தமாக பொறுப்பெடுத்தாகணும். அங்கே இருக்கிற உண்மையான சூழ்நிலை என்னான்னு மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அது சம்மந்தமாக நம்ம நடவடிக்கை எடுத்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். இப்போ இந்த விஷயம் வெளியே வந்திருக்குன்னா, இதுக்கு ஒரு வேளை உண்மையாக இருந்தால் இதுக்கு முன்னால் இப்படி நடந்திருக்குமோ, எத்தனை தடவை நடந்திருக்குமோன்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இதுக்கு அப்புறமும் இது நடக்குமோன்னு இன்னொரு கேள்வி எழுப்பப்படுது. ஆகவே அரசாங்கத்துக்கிட்டையும் அந்த மாவட்டத்தின் உள்ள ஆளுங்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டையும் தாழ்மையான வேண்டுகோள் விடுறேன். இதை நேரடியாக பிரதமர் அவர்கள் கண் பார்வைக்கு அடியில் சென்று இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அடுத்த பாராளுமன்ற அமர்வில் இது சம்மந்தமான உங்களோட கருத்தையும் நாங்கள் எதிர்பார்ப்போம். மக்களும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கௌரவ பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிக்கு அடியில் வர சில விடயங்கள் நான் பேசி ஆகணும். இன்றைக்கி பெருந்தோட்ட பகுதிகளில் குறிப்பாக இந்த கண்டி மாவட்டத்தில் இருக்க கெலாபோக்கியாக இருக்கட்டும், பன்வெளியாக இருக்கட்டும், நுவரேலியா மாவட்டத்தில் இருக்க பல பகுதிகளாக இருக்கட்டும், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த சபையில் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, தோட்டத்தில் வேலை செய்யாதவங்க இருக்காங்க. இந்த இரு தரப்பினருமே மலையகத்துக்குள்ளார தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களோட குழந்தைங்க தோட்டத்தில் வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கும் அவங்களோட குழந்தைங்களுக்கும் அங்கீகாரம் இருக்குது. நான் ஏன் இதை ஒரு பிரதமர் அவர்களோட கண் பார்வைக்கு நான் கொண்டு வரேன்னா, இன்றைக்கி மலையகத்தில் ப்ரீ ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்கு பல்வேறு தோட்ட பகுதிக்குள்ளார். இந்த ப்ரீ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அதில் தோட்டத்தில் வேலை செய்யாத குழந்தைங்களும் அதில் கல்வி கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, பல்வேறு பகுதிகளில் நீங்கள் தோட்டத்தில் வேலை செய்யலைன்னா உங்கள் குழந்தைங்களே எங்களால் ப்ரீ ஸ்கூலுக்குள்ளார எடுக்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கிற முகாமையாளர்கள் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சிறுவர் பாதுகாப்பு ஊழியராக இருந்திருக்கீங்க, இதோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கும் கட்டாயம் தெரியும்னு நான் எதிர்பார்க்குறேன். கடந்த வாரம் தான் ப்ரீடோ என்கிற ஒரு நிறுவனமும் ஹட்டனில் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. ஏன்னா இவ்வளோ காலம் ஒரு என்ஜிஓவாக அவங்க ஒரு என்ஜிஓ ஒரு சிவில் அமைப்புகளாக இருந்து நடத்தின ப்ரீ ஸ்கூல்ஸ் தோட்டப்பகுதிக்குள்ளார் இன்றைக்கி அவங்கள்ட்ட வலுக்கட்டாயமாக திருப்பி முகாமைத்துவம் மூலியமாக பிடுங்கப்படுது. ஆகவே இது சம்மந்தமாக தயவு செய்து உங்களோட ஆலோசனை, அதே மாதிரி உங்களோட இன்டர்வென்ஷனையும் நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த தோட்டப்புறத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதை பல்வேறு தடவை நான் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். தயவு செய்து இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கங்க. இன்றைக்கி மலையக மக்களோட எண்ணிக்கை
கிட்டத்தட்ட 10 லட்சத்தில் இருக்காங்க. சென்சஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு வேறு பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 10 லட்சம் பேரில் 1 லட்சத்துக்கு கீழே இருக்கிற எண்ணிக்கை தான் தோட்ட தொழிலில் ஈடுபடுறாங்க. பெரும்பாலான மக்கள் இந்த சமூகத்துக்குள்ளார தோட்ட தொழில் இல்லாமல் வேறு தொழிலில் தான் இருக்காங்க, இன்ஃபார்மல் செக்டர். ஆனால் இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது. இதுதான் உண்மையான பிரச்சனை. நம்ம ஒரு இடத்துல போய் இல்லை இந்த அரசியல்வாதி தப்பு, இந்த தொழிற்சங்கம் தப்பு அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பிரச்சனை சிஸ்டம்குள்ளார இருக்குது. பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த பகுதிகள், அந்த ஒப்பந்தத்தின் ஊடாக ஒப்படைக்கப்பட்ட இந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க இலங்கை நாட்டின் பிரஜைகள் இல்லை, பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகள். அப்படி இருக்கும்போது அதை மாற்றி அமைக்க நாங்கள் ஒரு கேபினெட் பேப்பர், ஒரு அமைச்சரவையில் நாங்கள் ஒரு ஆவணத்தை சமர்ப்பித்தோம். அதுக்கு நாங்கள் அனுமதியும் எடுத்திருக்கோம். தயவு செய்து நீங்கள் கடந்த அரசாங்கத்தில் இருக்க அமைச்சரவை பத்திரத்தை எடுத்து பாருங்கள், அதை உங்களால் கட்டாயம் பாவிக்க முடியும். அதில் நாங்கள் ஒரு அனுமதி எடுத்தோம். என்னன்னா, பெருந்தோட்ட பகுதிக்குள்ளார மனிதர்கள் வாழும் இடத்த அரசாங்கம் பாரோ எடுத்துக்கணும். இன்றைக்கி அரசாங்கத்தின் கட்டுப்பாடுக்குள்ளார அது கிடையாது. இன்னைக்கு அது பெருந்தோட்ட நிறுவனத்தின் தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். தயவு செய்து இதை கருத்தில் எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஒரு பிரதமர் அவர்களே, நீங்கள் இங்கே இருக்கிறனால நான் ஒரே ஒரு விஷயம் முன்வைக்க விரும்புகிறேன். நான் இதை ஒரு மாதமாக சொல்லிட்டு இருக்கேன். சம்பளத்தை அதிகரித்து கொடுக்குறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உங்களோட வரவு செலவு திட்டத்துக்கு நான் ஆதரவாக வாக்களிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு கோரிக்கையை தான் உங்கள்கிட்ட அப்பையிலேருந்து முன் வச்சுட்ருக்கேன். தயவு செய்து அந்த வர்த்தமானியை வெளியிடுங்க. அந்த வர்த்தமானியை வெளியிட்டால் மட்டும்தான் அந்த சம்பளம் நியாயமான முறையில் மக்களுக்கு போய் கிடைக்கும். இன்றைக்கி 78,000 பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்குதா இல்லையா பேச்சு இன்னொரு விஷயம். ஆனால் இன்றைக்கி கை காசு தொழிலாளர்கள் கிடைக்க மாட்டேங்குது, தனியார் துறையில் இருக்கிற தொழிலாளர்கள் கிடைக்க மாட்டேங்குது. பல்வேறு இடத்துல நிபந்தனைகள் போட்டு கிலோ கூட்டுறாங்க. தயவு செய்து வர்த்தமானியை வெளியிடணும். அதே மாதிரி நீங்கள் கையெழுத்து போட்டு அந்த ஒப்பந்தத்தையும் வெளியிட்டாகணும். ரைட் டு இன்ஃபர்மேஷன் சட்டம் மூலியமாக பார்க்கலான்னு பார்த்தா அது ரிஜெக்ட் ஆகிருக்கு, அதை அப்பீல் பண்ணியிருக்கோம். தயவு செய்து இதை கருத்தில் எடுத்துக்கோங்க. And just one last matter I would like to bring up here. I was aware, Honorable Prime Minister, of the Honorable Foreign Minister's statement yesterday on the Iranian crisis. I would just like to submit my statement in this House that it is not for any particular country, especially the United States, to decide who should be executed, imprisoned or removed. And in a situation like that, where Sri Lanka has benefited through Iran, again, the actions of their government, it may differ in opinion to many people, but we have benefited through Iran. Let it be the Uma Oya project, let it be the barter for tea, let it be oil, let it be even cultural exchange and scholarships. And when we have benefited through them, silence cannot be a long-term foreign policy, as we will lose our credibility. Yesterday in our waters, within our territory, an Iranian vessel which was returning from its naval exercise in India was sunk. And yes, we have gone and saved them, but this really brings a question, Honorable Prime Minister. Again, this is not a criticism on the government, but we are looking for clarification as an opposition, where we would just like to know, was Sri Lanka aware of these operations that were taking place within our waters, or were we also part of this cover? Thank you, Honorable Prime Minister. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.